ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மகாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ரெசிபி வந்து டின்னர் பிரேக்ஃபாஸ்ட் எதுக்கு வேண்டாலும் செஞ்சுக்கலாம். டிஃபன் ரெசிபி தான் நம்ம செய்ய போகிறோம். வேறு ஒன்றும் இல்லைங்க, அடை தோசை தாங்க. இந்த அடை தோசை செய்கிறதுலே ஒரு சில பக்குவம் இருக்குது. ஏன்னா அந்த பக்குவத்துக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த அடை தோசை வந்து ஹார்டாக வர்றதும், தோசை நார்மல் தோசை ஊற்றும்போது வரும் பார்த்திங்களா மெல்லிசா, அந்த மாதிரி வர்றதுக்கான வித்தியாசம் நிறையா இருக்குங்க. இதுக்கு வந்து நம்ம எடுத்துக்கிற அளவு தாங்க, அதோடு சேர்த்து ஒரு சில டிப்ஸு, எனக்கு தெரிஞ்ச டிப்ஸு, அது மூலமாக தாங்க நான் வந்து தோசை மாவு மாதிரி மெல்லிசா வர்றது அடை எப்படின்றத நான் கற்றுக்கிட்டேன். இப்போ இதுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இட்லி அரிசி தாங்க எடுக்கிறேன். நீங்கள் நார்மல் ரைஸ் எடுக்கிறனால எடுத்துக்கலாங்க. நான் இட்லி அரிசி இந்த டம்ளரில் 1.5 டம்ளர் சேர்க்க போகிறேன். நீங்கள் ஆளாக்கு அப்படின்னா அந்த அளவில் கணக்கு எடுத்துக்கலாம். 1.5 ஆளாக்கு நான் வந்து இட்லி அரிசி சேர்க்க போகிறேன். ஏன்னா கொஞ்சமாக தான், 1.5 ஆளாக்கு நம்ம எடுத்துக்கிட்டோம். இதுக்கு வந்து இந்த தோசை வந்து சாஃப்டாக வரணும் அப்படின்னா இதுக்கான மெயின் ஹீரோவே யார் அப்படின்னா துவரம்பருப்பு தாங்க. நம்ம எப்போதும் அடை அப்படின்னா கடலைப்பருப்பு அதிகமாக போட்டு துவரம்பருப்பு கம்மியாக போடுவோம். இந்த டிஷ்ஷில் வந்து துவரம்பருப்பு வந்து 3/4 டம்ளர் நான் சேர்த்துட்டு கடலைப்பருப்பை வந்து நான் 1/4 டம்ளர் தாங்க சேர்ப்பேன். 1/4 டம்ளரோ இல்லை 1/2 டம்ளரோ கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்து துவரம்பருப்போட அளவு அதிகரிக்கும் போது அடை தோசை வந்து சாஃப்டாக வரும். இது வந்து 1/2 டம்ளர் எடுத்திருக்கேன் பாருங்கள். கடலைப்பருப்பு அதிகமாக சேர்த்தோம் அப்படின்னா ஒரு மாதிரி தோசை வரன்னு இருக்குங்க. அதே மாதிரி நீங்கள் இது சேர்ப்பீங்களான்னு எனக்கு தெரியலை, ஆனால் நான் சேர்ப்பேங்க. பாசிப்பருப்பு, இந்த பாசிப்பருப்பு வந்து ஒரு 1/4 டம்ளர் வந்து சேர்ப்பேன். ஒரு சிலர் வந்து உளுந்து சேர்ப்பாங்க, நான் உளுந்துலாம் சேர்க்க மாட்டேன். இது மூணு தாங்க நான் சேர்ப்பேன். இதுவே வந்து அடை தோசை வந்து சூப்பராக வரும். இதை வந்து மேக்ஸிமம் 2லேருந்து 2.5 மணி நேரம் ஊற வச்சிடலாங்க. நல்லா கழுவி ஃபுல்லாக கழுவி எடுத்துருங்க. பருப்பில் இருக்கிற அந்த அழுக்கு எல்லாம் போகிற மாதிரி நல்லா கழுவி எடுத்துட்டு ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சோம்னா கரெக்டாக வருங்க. ஏன்னா இந்த நம்மளுக்கு அவசரத்துக்கு இட்லி தோசை மாவு இல்லை அப்படின்னா இந்த பொருட்கள் இருந்துச்சுனாலே நம்மளுக்கு இது வந்து கரெக்டாக இந்த அடை தோசை செஞ்சிடலாங்க. இப்போ நல்லா நான் கழுவிட்டு ஒரு 2 மணி நேரம் ஊற வைக்க போகிறேங்க. 2 மணி நேரம் ஊறிச்சு அப்படின்னா ஊற வச்சுட்டு நான் அரைச்சி ஒரு 1/2 மணி நேரம் வைப்பேன். ஏன்னா எப்போதுமே நீங்கள் அரைச்ச உடனே ஊற்றுற அடைக்கும் அரைச்சி ஒரு 1/2 மணி நேரமோ 1 மணி நேரமோ வச்சு நீங்கள் ஊற்றி பாருங்கள். அந்த தோசைக்கும் உள்ள வித்தியாசம் நிறையா இருக்குங்க. இப்போ வந்து நம்ம அரைச்சிக்கலாங்க. நான் ஃபஸ்ட்டு அரைக்கிறது வந்து நைட்டுக்கு மட்டும் யூஸ் பண்ணுற அளவுக்கு எடுத்து அரைக்கிறேன். ஏன் நான் அதை சொல்கிறேன் அப்படின்னா, நைட்டுக்கு அரைக்கும்போது நான் கொஞ்சம் அளவு மட்டும் எடுத்து அரைச்சிப்பேங்க. ஆனால் அதில் நான் கொஞ்சம் வந்து ஒரு சில பொருள் சேர்ப்பேன். அது வந்து நம்ம காலையில் அது செய்யும்போது அந்த அடமாவு வந்து கெட்டு போகிற மாதிரி இருக்கும். அதனால் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நைட்டுக்கு மட்டும் ஊற்றுறேன் அப்படின்னா இந்த ஒரு சில இதை மட்டும் நான் சேர்த்துப்பேன். வேறு ஒன்றும் இல்லைங்க. இப்போ இந்த அடைக்கு வந்து காஞ்ச மிளகா 3, இது கரெக்டாக இருந்துச்சு காரம், அதனால் நீங்கள் கரெக்டாக போட்டுக்கலாம். இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதோட வெங்காயம் சேர்ப்பேன். வெங்காயம் சேர்த்தோம் அப்படின்னா காலையில் நம்ம ஊற்ற முடியாது. உண்மையாகவே சொல்கிறேன், காலையில் ஊற்ற முடியாதுங்க. ஏன்னா அது ஒரு மாதிரி புளிச்ச மாதிரி ஆயிரும். நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன், அதனால சொல்கிறேன். அதே மாதிரி நீங்கள் எப்போ அடை மாவு அரைச்சாலுமே கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்குங்க. அப்போ வந்து அந்த அடை வந்து நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும், நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ இது வந்து ஃபஸ்ட்டு வந்து நைட்டுக்கு மட்டுங்க, அதுக்கு மட்டும் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து வந்து காலையிலக்கு நம்ம அரைக்கிறோம் அப்படின்னா வெங்காயம் சேர்க்காமல் அரைச்சி நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அது காலையிலக்கு கரெக்டாக வருங்க. மாவு அரைக்கும் போதுமே நீங்கள் கொரன்னு அரைக்கணும், ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது. நம்ம வந்து இட்லி மாவு பதத்துக்கு அரைச்சிக்கிட்டோம் அப்படின்னா, ஏன்னா இது வந்து நைஸாக அரைச்சிட்டிங்கன்னா தோசை மாதிரி வந்துடும், முழுன்னு ஒரு மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து அடை மாவு அப்படின்னா கொஞ்சமாவது அந்த பருப்போட இது இருக்கணும், நம்ம சாப்பிடும்போது வாயில் கடுப்படணும். அதனால தான் நான் அப்படி சொல்கிறேன். கொஞ்சம் கொரன்னு இட்லி மாவு பதத்துக்கு அரைச்சிங்க அப்படின்னா கரெக்டாக வரும். இது வந்து காலையில் அரைக்கிறதுக்குங்க. நான் எப்போ அரைச்சாலும் இது இப்படி தாங்க தனித்தனியாக பிரித்து அரைச்சி வச்சுப்பேன். ஏன்னா மொத்தமாக நம்ம வெங்காயம் போட்டோம் அப்படின்னா காலையில் கெட்டு போயிடும். அப்புறம் காலையில் நம்ம அந்த தோசை ஊற்றி சாப்பிட முடியாது. புளிக்கும், வேறு ஒன்றும் இல்லை, புளிக்கும், அந்த ஸ்மெல்லு வந்து வர ஆரம்பிச்சிடும். மாவு அரைக்கும் போதே உப்பு சேர்த்துக்கங்க. இப்போ பார்த்தீங்களா, நான் ஊற்றிருக்கேன் பாருங்கள் தோசை எவ்வளோ மெல்லிஸாக வந்திருக்கு. நான் ஊற்றும் போது வீடியோ எடுக்க மறந்துட்டேங்க, சாரி. ஊற்றுனதுக்கப்புறம் பாருங்கள் இந்த தோசை எவ்வளோ மெல்லிஸாக வந்திருக்குன்னு. நல்ல கிறிஸ்பியாகவும் வருங்க, சாஃப்டாகவும் இருக்கும், கிறிஸ்பியாகவும் இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாடா பாபாய், சி யூ, தேங்க்யூ.